அன்பிற்கினிய தம்பி ரோபர்ட் சங்கர் அவர்கள் எந்த பெரிய பின்புலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ் பெற்றவர். பல குரலில் பேசுகிற ஆற்றல், நடனமாடுகிற திறன், நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள். என் மீது மட்டுமல்ல, எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன். இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன். சக நண்பர்கள் துவண்டிருந்தாலோ, துயரிட்டு இருந்தாலோ, கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன். உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தாள். இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்திருந்தா. அப்போ கேட்டேன், இது மாதிரி மஞ்சக்காமலை வந்துருச்சு அப்படின்னு. சரி, கவனம், இது உடல் மெலிந்திருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, நீ உறுதியாக இருக்கணும், இதை அறிவுறுத்தி சென்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா சரியாக தான் இருந்தார். ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல, பேரதிர்ச்சியாக இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துச்சு. எதிர்பார்க்கல, கொஞ்சமே எதிர்பார்க்கல. அவனை மாதிரியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு படிப்பினையா இருக்கணும். செல்வத்திலே மிக முதன்மையான செல்வம் உடல் நலன்தான். எங்களுடைய ஐயா சைதை துரைசாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது, உடல் நலமில்லாத கல்வி, உடல் நலமில்லாத செல்வம், உடல் நலமில்லாத புகழ் பயனற்றதுங்கிறது. பாரதி, பட்டுக்கோட்டை, எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளோட இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குங்கிற ஏக்கம். இப்போ அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அது மீள முடியாத பெரும் துயரம். என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள், திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன். எல்லாருக்கும் ரோபோ சங்கர் ஒரு நடிகர். அதனால் எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரர். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகால நட்பு. அண்ணன்னு ஆரம்பித்தவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் நான் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை. நானும் அவரும் ஒரே ஊர், மதுரை. அந்த பாசமானத்தில் அவர் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு ஒரு நடிகர் மாதிரியே பழக மாட்டார். மிக சிறந்த நேர்மையாளன், மிக சிறந்த எளிமையாளன். அதுதான் அவருடைய பெரிய பிளஸ். இன்னைக்கு நான் ரோபோ சங்கர் சார் இறந்த உடனே எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி ரோபோ சங்கர் சார் இறந்துட்டாருங்க, நீங்களும் அவர் சேர்ந்து எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, உங்க காமெடிலாம் பெரிய கிட்டா இருக்கு, அவர் இறந்துட்டாருங்கன்னு என்று சொன்னாங்க. எங்க கலைஞனுக்கு என்னைக்குமே மரணம் கிடையாது. ஆனால் குறிப்பா ரோபோ சங்கர் மாதிரி கலைஞர்களுக்கு எப்பயுமே மரணம் இருக்காது. ஏன்னா எப்படி சினிமாவில் காவியம் படைக்க முடியுமோ அதே மாதிரி
காமெடியில காவியம் படைச்ச ஒரு காமெடி, மிகப்பெரிய காமெடி தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, 100 வருஷத்துக்கு நிற்கும். அப்படி ஒரு காமெடியில நானும் அவர் நடிச்சிருக்கோம். அதுதான் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோடி கொக்கரக்கோன்னு கூடிச்சு அந்த காமெடி. இந்த காமெடியை வந்து 6 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தாக்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிக்கிற ஒரு காமெடியா இருக்கு. மீம்ஸ்ல யூஸ் பண்ற காமெடியா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட படம் வந்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ட்ரெண்டிங்கா இருக்கு. அப்போ ரோபோ சங்கர் சார் வந்து இறக்கல. அவர் இந்த காமெடி உள்ளவரை, இந்த தமிழ் சினிமா உள்ளவரை அவருடைய புகழ் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் வந்து அந்த காமெடி சொல்றதுல நான் ஏன் சொல்றேன்னா, இந்த காமெடியை ரசிக்காதவங்க இந்தியா ஃபுல்லா கிடையாது. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல, மாநிலம் மட்டும் இந்தியா ஃபுல்லா கிடையாது. டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மொழிமாற்றம் செய்யப்பட்டு அந்த காமெடி வந்து இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய பிரபலம். இவ்வளவு நாள் ரோபோ சங்கர் சார் உயிரோட இருக்காருன்னு அந்த காமெடியை ரசிச்சவங்க இனிமே அவர் இறந்துட்டாரே அப்படின்னு அந்த காமெடி எப்படி ரசிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையா இருக்கு. ஒரு கலைஞனால கலங்கடிக்கவும் முடியும், சிரிக்க வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு நபர் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் வந்து ஒரு மிக சிறந்த கலைஞன். எல்லாரும் சொல்றாங்க ஹெல்த்தை பாத்துக்கல அப்படின்றாங்க. யதார்த்தம் என்னன்னா, இங்க வந்து ஹெல்த்தை பாத்துக்கணும் எல்லாமே நினைக்கிறோம். ஆனால் இந்த கடுமையான சினிமா போட்டியில நமக்கான வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும் ஓட்டுற ஓட்டத்தில் இதயத்துக்கு நம்ம வேலை கொடுக்காம விட்டுறோம். அது வந்து நம்மளை விட அதிகமாக ஓடும் போது அது பாதிக்கப்பட்டது. அது வேற வழி இல்லை. சினிமாவில் வந்து இந்த ஒரு போட்டி மிகுந்த சினிமாவில் நமக்கான வாய்ப்புகளை பெறும்போது அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீமான் சொன்னாங்க வந்து பட்டுக்கோட்டை சுந்தரம் அவர்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்லாம் சின்ன வயசுலேயே இறந்தது நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு, படைப்பு இழப்பு அப்படின்னாங்க. அது தவிர்க்க முடியாத ஆயிடுது. அதுதான் உண்மை. எல்லாரும் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறோம், டயத்துக்கு தூங்கணும்னு நினைக்கிறோம், டயத்துக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் சினிமாக்காரங்க அப்படி அமையாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி கட்டுப்பாடோட இருக்கணும். இதுக்கெல்லாம் மேல ஒரு சினிமாவில் ஒரு கவலை எல்லாத்தையுமே தொத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்ப வந்தமே இன்னும் முன்னுக்கு வரலையே, அவன் இப்பதானே வந்தான் முன்னுக்கு வந்துட்டான். நம்ம இவ்வளவு வருஷம் நடிச்சு இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், அவன் இப்ப வந்தவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம். அந்த ஒப்பீடு தயவு செய்து வேணாம். கடவுள் வந்து உங்களை மிக சிறந்த ஒரு பொதுமக்களுக்கு உங்களை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி, உங்களை பார்த்தா செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு புகழை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான். அந்த புகழை என்ஜாய் பண்ணி நமக்கு கிடைக்கப்பட்ட சிறிய வாய்ப்புகளை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு மனநிறைவோடு வாழ்றது தான் வந்து நல்ல விஷயம். இந்த நேரத்தில் சினிமாவில் எவ்வளவு பேர் நடிச்சிருக்கேன், ஆனால் ரோபோ சங்கர் மாதிரி ஒரு சகோதர உணர்வோடு நடிக்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த சகோதரனை இழந்துட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய பாரம் என்னை அழுதுகிட்டு தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரன் ரோபோ சங்கர் இறக்கவில்லை. அவர் தமிழ் சினிமா உள்ளவரை ரசிக்கப்படுவார், நினைக்கப்படுவார், என்றுமே வாழ்வார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரோபோ சங்கர் அவரோட இறுதி நாளில் அவரை அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். ரோபோ சங்கரும் நானும் ஒரு படம் கூட சேர்ந்து நடிக்கிறோம். ஆனால் ரோபோ சங்கரும் நானும் வந்து அருகருக்கான அவர் வீடும் என்னோட அலுவலகமும் ஒன்றா இருந்தது. அதனால தினம் தினம் வந்து சந்திச்சு பேசுவோம். அவர் வீட்டுக்கு நான், என் வீட்டுக்கு அவர் அப்படின்னு நீண்ட கால உறவு உண்டு. அதுலயும் குறிப்பா விமலோட மன்னரோகையார படம் பண்ணும்பொழுது அவர் எங்க ஊர் பகுதிகளில் வந்து படப்பிடிப்புக்கு வந்திருந்தாரு. அப்ப எங்க ஊர் கிராமத்திலையும் எல்லாரோடையும் சேர்ந்து பழகிற ஒரு ஞாபகங்கள் இருக்கு. ரோபசங்கர் வந்து அடிநிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு உன்னத கலைஞர். அது பல போராடிக்கிட்டு இருக்க கிராமங்களில் சின்ன சின்ன வேஷமிட்டு நடிக்கிற எல்லா கலைஞருக்கும் நம்பிக்கை கொடுத்த ஒரு நடிகன். அவரோட வாழ்வு இவ்வளவு விரைவா முடிவுறது வந்து ரொம்ப பேரிழப்பு. அது ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் சினிமா உலகத்துக்கும் மற்றும் அவரோட நண்பர்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் பேரிழப்பு. அந்த இழப்புல நானும் பங்கு கொள்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு நான் தேடி வந்துட்டேன், இன்னும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருப்பேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இப்படி வந்து ஒரு சடனாக ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எங்கள் டீம் அப்படிங்கிறப்ப ரோபோ, ரவி, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிலர், திருமா, இந்த மாதிரி சிங்கமிலி, இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு
அது என்னமோ தெரியல, அது அந்த டீம் வந்து ஒரு அழகாக செட் ஆகி அவங்களுக்குள்ள வந்து ரொம்பவும் அற்புதமான ஒரு காமெடியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு சிறந்த ஒரு மனிதன். அதாவது அன்பு அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் மேலே வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர்கிட்ட யாராக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். எங்கே ஒரு ஃபோன் அடித்தா போதும், உடனே இந்த நாளான்னைக்கு பேரனோட இது இருக்குது, காது குத்து இருக்குன்னு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எந்த வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கே நிற்பார், யார்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார். இவர் தான் ஃப்ரெண்டு. ஒரு லிமிட் இருக்கும். எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்டு, ரவிக்கு ஒரு 50 ஃப்ரெண்டு, இவருக்கு ஒரு 50 ஃப்ரெண்டு அப்படின்னா லட்சம் ஃப்ரெண்டு இருப்பாங்க ரோபோவுக்கு. எந்த இடத்துல எங்கே போனாலும் உடனே நட்பு. அந்த நட்பு பாராட்டுறது இருக்குல்ல, நட்புனா சும்மா முகனாக நட்பல்ல அப்படின்லாம் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் உளுந்து கட்டி பிடிச்சி கொந்தளிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஒரு நடிகனாக மாத்திரம் இல்லாமல் ஒரு சக நண்பராகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அந்த வீட்டுக்கு வந்தாருன்னா இன்விடேஷன் கொடுத்துட்டு ஃபேமிலியோடு தான் வருவார். அவங்க மனைவிகிட்ட கேட்டேன், அவர் உடம்பு குறைச்சிதான், நீங்கள் எப்படிங்க குறைச்சிங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை அவர் ஒர்க் அவுட் பண்ணும்போது நானும் சேர்ந்து பண்ணுவாங்க, அவருக்கு இதாக அப்படின்னு சொல்லி அவங்களும் உடம்பு குறைச்சிருந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு மனைவி, நல்ல அழகான ஒரு பொண்ணுங்க, அவங்களும் இப்போ இதில் இருக்காங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை எல்லாமே சேர்ந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சில்வர் ஃபாயில்லாம் பூசிட்டு நடித்து அப்போ ரோபோங்கிற பேர் வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வராரு. இதுதான் அவரோட வாழ்க்கையின் உச்சம்னு இல்லை, இதை நோக்கி இன்னும் நிறைய போக வேண்டிய இடம் அவருக்கு அவ்வளோ இருந்தது. இந்த நேரத்தில் அவரோட இழப்பு அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்தால் தாங்கவும் முடியாது, எங்களாலே தாங்க முடியல. ஏன்னா ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாருப்பா அப்படின்னு நாங்களாம் ஒரு பெருமையாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த குடும்பத்துக்கு இறைவன் தான் அருள் புரியணும். நன்றி.